ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்வெட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வெட்டர் வந்து ஒரு சிஸ்டருக்காக, அந்த சிஸ்டருக்கு வந்து இப்போ தான் டெலிவரி ஆகியிருக்கான். அதனால் அவங்க குழந்தைக்கு அவங்க கையால் ஒரு ஸ்வெட்டர் பண்ணணும்னு என்கிட்ட 2-3 தடவை கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்வெட்டர் போடுற சகோதரி, இது உங்களுக்காக நல்லா கற்றுக்கோங்க. மற்றவங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன குழந்தையே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் குழந்தைங்க பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல வந்து சின்னதாக ஒரு ஸ்வெட்டர் போட்டு பழகுங்க. அந்த சின்ன ஸ்வெட்டர் வந்து உங்களுக்கு அழகாக வந்துருச்சுனாவே உங்களால் பெரிய ஸ்வெட்டர்ஸ் போட முடியும். இந்த இது வந்து நான் அளவு வந்து 1 வயசு வரைக்கும் நம்ம போடலாம். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து உங்கள் குழந்தைங்க 1 வயசு வரைக்கும் போடலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து அளவு சொல்கிறேன். அப்போ நான் லாஸ்ட்டாக எல்லாம் முடித்த பிறகு அது எப்படின்னு அளவு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து பட்டன் வச்ச ஸ்வெட்டர் தான், புல் ஓவர் கிடையாதுங்க. இது வந்து ஷர்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்வெட்டர் தான். இதுக்கு வந்து நான் என்ன த்ரெட் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நல்லா எதுவுமே இதில் வந்து மிஸ் பண்ணாமையோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். பாருங்கள், நான் என்ன யான் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒலிவியா உல் லைக் அக்ரிலிக் டபுள் நிட் யான், இந்த மாதிரி யான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இது வந்து ஒரு பேக், இந்த ஒரு பேக் வந்து 100 கிராம்ஸ் இருக்குங்க. இந்த ஒரு பேக் பாருங்கள் 100 கிராம்ஸ் தெரியுதுங்களா. இந்த பேக் வந்து 100 கிராம்ஸ் இருக்குங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110 ருபீஸுங்க. நீங்களும் இதே மாதிரி வாங்கி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அந்த 10 ருபீஸ் பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வாங்கினாலும் சரி, நீங்கள் எதில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஆனால் ஹூக் சைஸ் மட்டும் நான் சொல்கிற ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுற அளவே ஸ்வெட்டர் வரும். நீங்கள் வந்து வேறு ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வெட்டர் வந்து சின்னதாக வரும். அதாவது நீங்கள் 3.5 mm யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் போடுறத விட கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ ஹூக் சைஸ் பெருசு யூஸ் பண்ணுங்கள். நான் ஹூக் சைஸ் பாருங்கள் 5 mm யூஸ் பண்ணுறேன். அதாவது பாடி பார்ட்டுக்கு எல்லாமே நான் 5 mm யூஸ் பண்ணுறேன். பாடி, ஷோல்டர் எல்லா பார்ட்டுக்கும் நான் 5 mm யூஸ் பண்ணுறேங்க. அதே மாதிரி அந்த பார்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் அந்த பார்டர்ஸ் எலாஸ்டிக் இதில் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து 4.5 mm ஹூக் வந்து ஸ்வெட்டருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பார்டருக்கு வந்து அதை விட ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ராம்பர் செட் வந்து ஒரு சிஸ்டர் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம எலாஸ்டிக் வந்து அந்த ஸ்வெட்டரை விட சுருங்கின மாதிரி இருக்கணுங்க. இது வந்து ஸ்வெட்டருக்கு அது மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம சுருங்கி தான் போடணும். சரிங்களா. இப்போது இந்த உள்ள நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு உள்ளோட டவுட்டும் ஹூக்கோட டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சுங்களா. சரிங்க, எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போக விரும்பலை. அதனால் நீங்கள் எல்லாருமே நம்ம கிளாஸில் வந்து செயின் ஸ்டிச்சிலேருந்து எல்லா ஸ்டிச்சும் பழகிருப்பீங்க. ஸோ நான் வந்து ஒரு இது சொல்லிவிட்டு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ சின்னதாக இருக்குங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம்னா 2 வீடியோவாக போட வேண்டியது வந்துடும். ஸோ நான் இதாக போடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இன்னொன்று ஸ்டிச்சஸை வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரொம்ப டைட்டாக போடாதீங்க. இப்போது இந்த ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது டோட்டலாக 44 செயின்ஸ் போடுங்க. ரொம்ப தொலைனும் போட வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் போட வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலாக டோட்டலாக 44 செயின்ஸ் போடுங்க. ஓகேங்களா. பாருங்கள், 44 செயின் போட்டாச்சு. இப்போது இது போடவே பேட்டர்ன் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் கிட்ஸ் ஸ்வெட்டர் போடுறேன். அப்போ நீங்கள் அதே மாதிரி ஹெட்டிங் ஒரு நோட் போட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த நோட்லேயே பேக் சைட்லேருந்து எழுதி வச்சுக்கோங்க. கிட்ஸ் ஸ்வெட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 year வரைக்கும் போடலான்னா 0 to 1 year அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோ என்ன சொன்னேன், 44 செயின் போடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் 44 செயின் அப்படின்னு 1ன்னு போட்டு 44 எழுதிக்கோங்க. நான் ரெண்டாவது என்ன சொல்கிறேன், செகண்ட் செயின்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் க்ரோச்சே போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செகண்ட் செயின்லேருந்து லாஸ்ட் செயின் வர உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் செயின்லேருந்து லாஸ்ட் செயின் வரைக்கும் சிங்கிள் க்ரோச்சே, டோட்டலாக 43 ஸ்டிச்சஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து 44 ஸ்டிச்சஸ் இருக்கணும், செகண்ட் வந்து 43 இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜில் தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒன்றுனா சொல்லும்போது நான் இதுக்கெல்லாம் பேட்டர்ன் சொல்லிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் பேட்டர்ன் கொடுத்துருவேங்க. ஆனால் டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கிறங்காட்டிக்கு நான் வந்து இப்படி சொல்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் வந்து கம்பல்சரியாக நான் சொல்லி தான் ஆகணும். சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தது. ஏன்னா பேசிக் அந்த ஃபவுண்டேஷனே நம்ம வந்து தப்பாக போட்டோம்னா அப்புறம் கீழே வர்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தப்பாயிரும். ஸோ அதை மட்டும் நான் போடுறேன், மற்றெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், இப்போ டோட்டலாக நான் 43 செயின்ஸ் போட்டாச்சு. 43 எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா. பாருங்கள், இன்ச் டேப் வச்சு பாருங்கள். 43 வந்துட்டு
பாருங்கள் இன்ச்சில் தான் வைக்கிறேன். கரெக்டாக 10 வரைக்கும் வந்திருக்கு. பாருங்கள் 10 வரைக்கும் வந்திருக்கு. ஹூக் சைஸ் வந்து நான் 5 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சரி இன்ச்சு தானே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 3.5 mm வச்சு 10 வரைக்கும் பண்ணிங்கனாலும் வேஸ்ட்டு தான், வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இந்த செயினில் வந்து நம்ம இந்த செயினுக்குள்ளே தான் அடுத்ததில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் வந்து நம்மளுக்கு அதாவது பேக் பார்ட் வரணும், ஃப்ரண்ட் பார்ட் வரணும், 2 ஷோல்டர் வரணும். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த கவுண்ட். ஓகேங்களா? அதனால செயின்ஸ் அதிகமாக போட்டுறாதீங்க. பாருங்கள் இது போட்டாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள் இந்த செகண்ட் செயின்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 43 சிங்கிள் க்ரூஷே வரணும். நான் அது முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் டோட்டலாக நான் 43 செயின்ஸ் போட்டு வந்துட்டேன். போட்டு முடித்ததையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 43 சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அடுத்தது தேர்ட் ரவுண்டு பாருங்கள். தேர்ட் ரவுண்ட் ஃபஸ்ட்டு வந்து செயின் போட்டோம் 44, அதுக்கு அடுத்தது 43 SC போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள் 1 2 3 செயின்ஸ் போடுறேன். அப்படியே என்னோடய ஒர்க்கை திருப்புறேன். நல்லா பார்த்துக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டு திருப்பி இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளேயே 3 டபுள் க்ரோச்சே போடுறேன். அதாவது கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தான். 1 அந்த 3 செயின் கவுண்ட் பண்ணாமல் 4 போடணும். 2 3 பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், 1 2 3 4 இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா 3 DC போடணும். 3 DC போட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஒவ்வொரு செயின் போட்டு தான் ஸ்கிப் பண்ணணும். இப்போ இந்த ஒரு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு செயின் போட்டுக்கோங்க. அதாவது 3 செயின் போட்டேன், அதே செயினுக்குள்ளே 3 DC போட்டேன், அப்புறம் ஒரு செயின் போட்டு ஒன்றை ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்குள்ளே V ஸ்டிச் போடுறோம். V ஸ்டிச் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. V ஸ்டிச்னால் என்ன, ஒரு DC ஒரு செயின், அப்புறம் சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு DC, இதுதான் V ஸ்டிச். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது 3 DC போடுறோம். 3 DCனா ஒரே இதுக்குள்ளே இல்லைங்க, தனித்தனியாக. 1 அடுத்த ஸ்டிச்சில் 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1, அப்புறம் ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோச்சே, அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோச்சே, அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோச்சே, அதுக்கு அடுத்தது ஒரு செயின், அப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு V ஸ்டிச், ஒரு DC ஒரு செயின், மறுபடியும் ஒரு DC, மறுபடியும் ஒரு செயின் போடுறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். இப்போது இங்கே 2 தடவை டபுள் க்ரோச்செட் இது மாதிரி 3 3ன்னு போட்டோம்னா அதே மாதிரி அங்கே 4 தடவை பண்ணணும். வரங்க ஒரு செயினை விட்டுட்டு இதுக்குள்ளே 1 2 3 ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப்பு, அதுக்கப்புறம் 1 2 3 ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப்பு, அதுக்கு அடுத்தது 1 2 3 ஒரு ஸ்டிச்சு ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப்பு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். வீக்கு அப்புறம் 1 2 3 வந்திருக்கு. நம்ம 4 போடணும். 1 விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் 1 2 3 ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப்பு, அதுக்கு அடுத்தது V ஒரு செயின், சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு DC ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை விட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் ஒரு DC ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணி அதுக்கு அடுத்ததில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் ஒரு DC ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்ததில் V ஸ்டிச் ஒரு செயின்,
அடுத்தது ஒரு செயின், அப்புறம் போட்டாச்சு ஒரு செயின், ஒன்று ஸ்கிப் பண்ணியாச்சு. பாருங்கள் கடைசியில் நம்மளுக்கு ஒரே ஒரு செயின் தான் பேலன்ஸ் இருக்கும். அதில் வந்து 4 டைம் பாருங்கள் நல்லா செயின் வழியாக விடணும், இந்த ஒரு த்ரெட் வழியாக விடக்கூடாது. பாருங்கள் இதுக்குள்ளே 4 டிசிஸ் போடணும். 4 டிசிங்க 1 2 1 2 3 4. நல்லா பாருங்கள் இதுதான் வந்து நம்மளுக்கு பேஸே, இதுதான் என்ன சொல்லுவாங்க ஸ்டார்டிங். இது கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்வெட்டர் கரெக்டாக போட முடியும். பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு செயினில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நோட் பண்ணுறவங்க டோட்டலாக நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் 44, அதில் 43 சிங்கிள் க்ரோச்சட் போட்டிருக்கோமா. நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43. இந்த ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் தாங்க நான் சொல்லுவேன். அடுத்ததில் நீங்களே போட்டு வந்துடணும். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு 43, இது வந்து ரவுண்டு 2. ரவுண்டு 1 வந்து 44 செயின் போட்டோம். ரவுண்டு 2 வந்து 43 சிங்கிள் க்ரோச்சே போட்டிருக்கோம். ரவுண்டு 3 என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம 3 செயின் போட்டு திருப்பியிருப்போம். அந்த 3 செயினும் அப்புறம் 1 2 3 டிசியும் போடணும். நான் ஒவ்வொரு தடவையும் இது எழுதிட்டு இருக்க முடியாதுங்க. 3 டிசி போடணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து ஒன்றை ஸ்கிப் பண்ணணும். சரிங்களா. அடுத்ததில் வந்து வி எப்போவுமே ஒரு இது ஸ்டிச் முடியும். அந்த ஸ்கிப் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்கிப் பண்ணுற இடத்துக்கெல்லாம் ஒரு செயின் போடணும். அடுத்தது வி ஒரு டிசி ஒரு செயின் ஒரு டிசி அப்புறம் ஒரு செயின் அப்புறம் ஒரு ஸ்கிப்பு. அப்புறம் அடுத்ததில் 1 2 3 டிசி ஒரு ஸ்கிப்புனா அந்த இடத்துல 0 போடணும், ஒரு செயின் போடணும். அப்புறம் 1 2 3 அப்புறம் ஒரு ஸ்கிப்பு ஒரு செயின். அடுத்தது வி ஒரு செயின், அடுத்தது ஒரு ஸ்கிப்பு, அடுத்தது 1 2 3 ஒரு செயின் ஒரு ஸ்கிப்பு, அடுத்தது 1 2 3 ஒரு செயின் ஒரு ஸ்கிப்பு, 1 2 3 ஒரு செயின் ஒரு ஸ்கிப்பு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 1 2 3 4 டைம் வரணும். ஒரு ஸ்கிப்பு ஒரு செயின் இங்கே ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததில் வி அதாவது ஒரு டிசி ஒரு செயின் இன்னொரு டிசி ஒரு செயின் ஸ்கிப்பு. அடுத்தது 1 2 3 ஒரு செயின் ஒரு ஸ்கிப்பு, 1 2 3 ஒரு செயின் ஒரு ஸ்கிப்பு. அடுத்தது வி சரிங்களா, வி போட்டு ஒரு ஸ்கிப்பு. அடுத்து லாஸ்ட்டில் 1 2 3 4 டிசி. அவ்வளோதாங்க. இந்த லைனை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். நான் பாருங்கள் இந்த கோடு போட்டிருக்கிறதுல டிசி, இப்படி இங்கே போட்டிருக்கிறது வி. சரிங்களா. ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒரு செயின் போட்டிருப்பேன். இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுதுங்களா. பாருங்கள் இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண இனி வர ரோலில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போது இந்த ஸ்கிப்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் அதாவது எங்கெல்லாம் ஸ்கிப் சொல்லியிருக்கணும் அங்கே எல்லாம் ஒவ்வொரு கிளஸ்டர் போடணும். என்ன போடணும், ஒவ்வொரு கிளஸ்டர்னால் 3 டிசிஸ் ஒரே அந்த ஸ்கிப்போட ஒரே ஒரு செயினில் 3 டிசிஸ் போடணும். ஓகேங்களா. அப்புறம் வி செயின் இருக்குது இல்லைங்களா, அந்த வி செயினில் ஒரு டிசி ஒரு செயின் ஒரு டிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இந்த இடத்துல எல்லாம் வி செயின், அதாவது எங்கெங்கெல்லாம் வி இருக்கோ அங்கே எல்லாம் விஏ தான் போட்டு வரணும். எங்கெங்கெல்லாம் செயின் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் கிளஸ்டர் போடணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே வந்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு 4 டிசி இருக்குங்களா, இங்கேயும் நம்ம 4 டிசி தான் போடுவோம், இங்கேயும் 4 டிசி. இந்த ஸ்வெட்டர் முடிகிற வரைக்குமே அப்படி தான் போடுவோம். அந்த ஸ்கிப்பான ஒரு இடத்துல வந்துட்டு கிளஸ்டர் போடுவோம். இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே வி ஸ்டிச் தான், அதாவது இந்த ஸ்கிப்பில் வந்து கிளஸ்டர் போடுவோம். ஸ்கிப்பில் ஒரு செயின் இருக்குது, இங்கே கிளஸ்டரு. வி ஸ்டிச்சுக்குள்ளே விஏ தான், ஸ்கிப்பில் கிளஸ்டரு. இந்த 3 டிசியில் எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே கிளஸ்டரு. இங்கே ஒரு ஸ்கிப் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு கிளஸ்டரு, இங்கே வி. சரிங்களா. இந்த ஸ்கிப்புக்கெல்லாம் கிளஸ்டருங்க. ஸ்கிப்புன்னு இருக்கிற இடத்துல எல்லாம் கிளஸ்டரு, வி இருக்கிற இடத்துல எல்லாம் வி. அதாவது இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 10 கிளஸ்டர் ஸ்டிச் இருக்கும், 4 வீஸ் இருக்கும். சரிங்களா. இது வந்து தேர்ட் ரவுண்டு. சரிங்களா. தேர்ட் ரவுண்டில் 10 கிளஸ்டரும் 4 வியும் இருக்கும்.
கிளஸ்டர் வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்தி தாங்க. அது வந்து நான் செப்பரேட் பண்ணும்போது உங்களுக்கு எதுன்னு சொல்கிறேன். தேர்ட் ரவுண்டில் வந்து 10 கிளஸ்டரும் 4 வீஸ் இருக்கும். அதே ஃபோர்த் ரவுண்டு பார்க்கும்போது கிளஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். 10 அதுக்கு அடுத்தது எவ்வளோ அதிகமாகுதுங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த 4 இது இருக்குங்களா, 4 இருக்குங்களா, அதுக்கப்புறம் 1 2 3 போட்டாச்சு. பாருங்கள், இந்த ரோ முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ரோ 3 செயின் போட்டாச்சு. போட்டு டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி ஒரு ரோ இன்க்ரீஸ் ஒரு ரோ நார்மல் ரோ போடணும். அப்படி சரிங்களா? இப்போது இந்த 3 செயின் போட்டதையும் இந்த 4 டிசிஸ் போட்டிருக்கோம். ஆரம்பத்தில் இந்த 4 டிசி போட்டு முடித்தோம் இல்லைங்களா, அதில் இந்த 3 டிசிஸ் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டிசி கேப்பில் ஒரு 3 டிசிஸ் போடணும். ஓகேங்களா? நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்காக ஒரு ரோ இன்க்ரீஸ் போடுவோம், ஒரு ரோ இன்க்ரீஸ் போட மாட்டோம். இன்க்ரீஸ் போடலின்னா என்ன அர்த்தம்? 2 கார்னர்லேயும் ஒர்க் பண்ணுறதை கம்மி பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு செயின் போடுறோம். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கிளஸ்டர்னால் தெரியும் இல்லைங்களா? கிளஸ்டர்னால் என்னது? டிசியை வந்து 3 டைம் ஒரே இடத்துல போடுறது பேர் தாங்க கிளஸ்டரு. போட்டாச்சு. இப்போ இங்கே வி ஸ்டிச் கேப் இருக்குங்க இல்லைங்களா, இந்த வி ஸ்டிச் கேப்பில் நம்ம வி ஸ்டிச் தான் போடணும். இதெல்லாம் நம்ம கார்னர் டேர்ன் பண்ணுறதுங்க. இங்கே போய் நீங்கள் கிளஸ்டர் போட்டிங்கன்னா கார்னர் டேர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொரு ஸ்டிச்சும் முடிக்கும் போது ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குங்களா, இந்த கேப்பு, அதே மாதிரி இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு. பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம 2 இது போட்டிருக்கோங்களா, இந்த கேப் நல்லா பாருங்கள், இந்த கேப்பில் ஒர்க் பண்ணணும். இந்த கேப்பில் இந்த 3 கேப்லேயும் கிளஸ்டர் போடணும். இந்த வீக்குள்ளே வி தான் போடணும். இந்த கேப்பில் கிளஸ்டர் போடணும். இந்த கேப்பில், அதாவது வி கேப்லையெல்லாம் வி போடணும். கிளஸ்டர் கேப்பில் இந்த 3 டிசி போட்டு கேப் ஒவ்வொரு செயின் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இங்கெல்லாம் வந்து கிளஸ்டர் போடணும். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் போட்டு வந்துட்டு இங்கே இந்த 4 டிசி இருக்கு இல்லைங்களா, இப்போது இந்த கேப்பில் வந்து நான் ஒரு கிளஸ்டர் போட்டேன், ஒரு செயின் போட்டேன், ஒரு சுற்றி இந்த 3 டிசி விட்டுட்டு இந்த கேப்பில், ஏன்னா இது இன்க்ரீஸ் ரவுண்டப்போ நம்ம வந்து டபுள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணுங்க. பாருங்கள், 4 டைம்ஸ் ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்? 4 டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கார்னரில் நம்ம எப்போவுமே 4 டைம்ஸ் ஒர்க் பண்ணணுன்ட்டு, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் இன்க்ரீஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நமக்கு ஆர்டிகன் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், நான் டோட்டலாக இப்போ 4 வி ஸ்டிச் இருக்குங்களா, எங்கெங்கே வி ஸ்டிச்சு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வி ஸ்டிச்சு, இது பேப்பர் இங்கே இதிலே வைக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு வி ஸ்டிச்சு, அடுத்தது இங்கே ஒரு வி ஸ்டிச்சு, அடுத்தது இங்கே ஒரு இந்த நேர் ஒரு வி ஸ்டிச்சு, அடுத்தது இங்கே ஒரு வி ஸ்டிச், 4 வி ஸ்டிச்சஸ் போச்சு. அதுக்கடுத்து கிளஸ்டர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே இன்க்ரீஸ் போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். இங்கே இன்க்ரீஸ், அதாவது முதல்ல வந்து ஒரு வி ஸ்டிச்சுக்கு முன்னாடி 1, இந்த 2 வி ஸ்டிச்சுக்கு நடுவில், இந்த 2 வி ஸ்டிச்சுக்கு நடுவில் 4, இந்த 2 வி ஸ்டிச்சுக்கு நடுவில் 2, கடைசியில் ஒரு ஸ்டிச், அப்படி போட்டிருந்தோம். இப்போ வந்து என்னென்னா அடுத்த ரவுண்டு இன்க்ரீஸில் என்னாகும், இந்த இங்கே 1 இருந்துச்சுன்னா அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது வந்து 3, அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருங்க. அப்போ கேப் இது இப்போ கிளஸ்டர் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. முதல்ல 10 கிளஸ்டர் இருந்தது, இப்போ 15 கிளஸ்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்தது போக போக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ இந்த ரோ இன்க்ரீஸ், இப்போ இந்த இன்க்ரீஸ் உங்களுக்கு எங்கன்னு புரிஞ்சது இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு இது போட்டோம், செகண்ட் ரவுண்டு இன்க்ரீஸ் போட்டோம், தேர்ட் ரவுண்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் போடக்கூடாதுங்க, ஏன்னா இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமாயிரும். அதனால் தேர்ட் ரவுண்டு எப்படி போடுறோன்னு பாருங்கள். 1 2 3 போட்டுட்டு டேர்ன் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம போன தடவை என்ன பண்ணோம், இந்த கேப்பில் வந்து 1 போட்டு இன்க்ரீஸ் பண்ணோம். ஆனால் தேர்ட் ரவுண்டு போடும்போது இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக இதுக்குள்ளே வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா ரவுண்டுக்கும் இந்த கார்னர் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் குறைச்சிக்கணும். மற்ற இடம்லாம் ஆசிட்டிஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த கார்னர் மட்டும், இந்த இடத்துல இந்த 3 செயின் போட்டோங்களா, அவ்வளோதான். அடுத்த ரவுண்டுக்கு இங்கே வந்து நம்ம இன்க்ரீஸ் போடணும். பாருங்கள், ஒரு செயின் போட்டோம், அடுத்தது இது இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பில் ஒரு கிளஸ்டர். நீங்களும் அப்படியே வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வேண்டாங்க,
ஒரு செயின் போடுங்க. அடுத்தது வி. அதாவது வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 44 செயின் சொன்னோம்னா ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வீடியோ பார்த்துட்டு அடுத்த ரோ மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த ரோ வீடியோ பார்த்துட்டு அடுத்த ரோ மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 1 இருந்துச்சு, இங்கே 2 இருந்துச்சு, இங்கேயும் 2 தான் இருக்குது. அடுத்த ரவுண்டு தான் நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு 3 தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ரவுண்டு தான் நம்மளுக்கு 4ஆக மாறும். அந்த மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? இப்போ வி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வி போடணும். பாருங்கள், இந்த இடத்துல இங்கே நம்ம கிளஸ்டர் போடணும். இங்கே பாருங்கள் 2 இருந்துச்சு, இப்போ 3ஆக மாறுச்சு. அடுத்தது நம்மளுக்கு எவ்வளோவா மாறும், இந்த கேப்பில் 1, இந்த கேப்பில் 1, இந்த கேப்பில் 1, இந்த கேப்பில் 1. அப்போ நம்மளுக்கு 4 கிளஸ்டர் வரும். சரிங்களா? ஆனால் ஒரு கிளஸ்டர் முடிஞ்சது ஒரு செயின், ஒரு கிளஸ்டர் முடிஞ்சது. ஏன்னா இந்த செயினுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் ஒரு கிளஸ்டர் எந்த ஸ்டிச்சும் ஒன்று முடிஞ்சாலும் ஒவ்வொரு செயின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதிலேருந்து இது வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இது வரைக்கும் போட்டு வரலாம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த வி இடத்துல எல்லாம் வி போடணும். கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் கிளஸ்டர் போடணும். அவ்வளோதான். கேப்னா இந்த விக்கு அந்த பக்கமும் இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு கிளஸ்டர் இங்கே ஒரு கிளஸ்டர் போடணும். போட்டு இங்கே வி வந்து வியும் போடணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? வி ஸ்டிச்சுக்குள்ளே வி போடணும். இதுக்கு இங்கே ஒரு கிளஸ்டர் இங்கே ஒரு கிளஸ்டர் போடணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இந்த ரவு ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், இது போட்டு வந்தாச்சு. கடைசிக்கு வந்துட்டு பாருங்கள், இங்கே நம்ம 1 தான் போடணும். இங்கே வந்து நம்ம இன்க்ரீஸ் போடலை இல்லைங்களா. இங்கே ஆரம்பிக்கும் போது, அதாவது இப்போது இந்த ஃபஸ்ட் ரோ நம்ம இப்படி போட்டாச்சு. இதில் இருந்தால் நம்மளுக்கு கவுண்ட்டு. இங்கே இன்க்ரீஸ் போட்டிருக்கோம்னா அடுத்ததில் இன்க்ரீஸ் போடக்கூடாது, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ் போடணும், அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ் போடக்கூடாது. அந்த மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள், அப்போ இங்கே வந்துட்டு நான் இந்த லாஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, இந்த செயின், அந்த 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த 3 செயினில் ஒரு இதுக்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோச்சே. அவ்வளோதான். இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்டில் நம்மளுக்கு எவ்வளோ கிளஸ்டர் வந்திருக்கணும்னா, இந்த ரவுண்டில் நம்மளுக்கு முதல்ல வி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4 வீஸ் போட்டுட்டேன். அடுத்தது நம்மளுக்கு கிளஸ்டர் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 கிளஸ்டர். முதல்ல 10 கிளஸ்டர், அடுத்தது 15 கிளஸ்டர். பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 10 போட்டோம், அடுத்ததுக்கு 15 கிளஸ்டர் வந்திருக்கு. இப்போ 18 கிளஸ்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்டிச்சஸ் 4 வீஸ் வந்து இந்த எல்லாத்துக்குமே 4 வீஸ் வந்து ஒரே மாதிரி தான் வரும். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு எவ்வளோ கிளஸ்டர் வருதுன்னு பாருங்கள். இப்போது அடுத்ததும் அதே போல் எல்லா தடவையும் 3 செயின் போட்டு தான் திருப்புறோம். 3 செயின் போட்டு திருப்பிட்டு இப்போ இங்கே ஸ்பேஸுக்கெல்லாம், அதாவது இந்த லைன் வந்து நம்ம இன்க்ரீஸ் போடலை, அடுத்த ரோ வந்து இன்க்ரீஸ் போடுறோம். இன்க்ரீஸ்னால் அந்த ஸ்பேஸுக்குள்ளே 3 டைம். இப்போ உங்களுக்கு இந்த கார்னர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பாருங்கள், இந்த மாதிரி கேப் வரணுங்க. இப்போ இந்த 2 டைம் ஒர்க் பண்ணிட்டாங்களா, ஒரு தடவை இன்க்ரீஸ் வரக்கூடாதுங்க. இன்க்ரீஸ் வரக்கூடாதுன்னா அந்த 4 இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் லாஸ்ட்டில் 3 போட்டு அடுத்த கேப்பில் தான் போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இன்க்ரீஸ் போடுறோம் இந்த கேப்பில். இப்போ இதுக்கு அடுத்த ரவுண்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து இன்க்ரீஸ் போட மாட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அடுத்ததில் ஒரு செயின் போட்டு ஒரு கிளஸ்டர். இந்த கார்னர் மட்டும் தானுங்க உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த கார்னர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த கார்னர்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு இன்க்ரீஸ் போட்டிருக்கு, அடுத்ததில் இன்க்ரீஸ் போடலை, அந்த 3 செயினில் மட்டும் ஒன்று போட்டிருக்கு, அடுத்தது இந்த 3யை விட்டுட்டு அடுத்ததில் தான் போட்டிருக்கோம். இப்போ சுற்றி இந்த ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு சுற்றி வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பில் வந்து ஒரு இன்க்ரீஸ் போடுவோம். இங்கே வந்து இந்த 3க்கு நடுவில் போட மாட்டோம், ஏன்னா அடுத்த ரோ இன்க்ரீஸ் கிடையாது. அதனால் இதில் வந்து ஒரு டபுள் க்ரோச்சே மட்டும் போடுவோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ டோட்டலாக வி ஸ்டிச்சில் வி போடுங்க. கேப்ல எல்லாம் பாருங்கள், இந்த கேப்பு இங்கே வி, இந்த கேப், வியோட கேப் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லோரும் இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுவோம். அதாவது இந்த வி கேப்பில் இங்கேயும் கிளஸ்டர் கண்டிப்பாக போடணும். அதுதான் நம்மளுக்கு இன்க்ரீஸே. ஓகேங்களா? இப்போ கேப்ல எல்லாம் கிளஸ்டர் போடுங்க, வி இருக்கிற இடத்துல வி போடுங்க. பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். அந்த கேப்பில் எவ்வளோ போடணும், லாஸ்ட்டில் மட்டும் நம்ம 4 டைம்ஸ் போடணுங்க. 3 போட்டுறாதீங்க, 4 டைம்ஸ் போடணும். பாருங்கள், இந்த அளவு போட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டாச்சு. டோட்டலாக இந்த வி ஸ்டிச் வந்து நம்மளுக்கு 7 வரணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இந்த வி வந்து 7 வரணும். அப்புறம் கிளஸ்டரும் இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வரணும்.
பாருங்கள் எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வி ஸ்டிச்சும் கிளஸ்டர் ஸ்டிச்சும் சொல்லி தந்தேன் இல்லைங்களா, அதே போல் தான் அந்த வி ஸ்டிச் இடத்துல வி போடணும், கிளஸ்டர் ஸ்டிச் இடத்துல கிளஸ்டர் ஸ்டிச் போடணும். பாருங்கள் ஃபஸ்ட் இந்த ஒரு இடம் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இந்த ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு இடம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இருக்காது, அடுத்து இதில் வந்து வரும், அடுத்தது இதில் இருக்காது, இது வரும். அப்புறம் அதாவது இந்தந்த லைன் மட்டும் இன்க்ரீஸ். ஓகேங்களா, இது நான் அந்த இதில் பேட்டர்னில் கரெக்டாக சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 7 rows முடிஞ்ச வியை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றெல்லாம் எங்கேயும் கவுண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து கிட்ஸ் ஸ்வெட்டர் தான். இந்த வியை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. வி பாருங்கள் 1 2 தெரியுதுங்களா, 1 2 3 4 5 6 7 வி வந்தது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போ ஷோல்டர் தனியாக, இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஷோல்டர், இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் இது வரைக்கும் நான் போட்டு வந்தாச்சு, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது ஒரு தடவை கேப்னா அடுத்த தடவை ஸ்டிச் போடணும். 1 2 3 அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல அப்படியே 3 கிளஸ்டர் ஒரு கிளஸ்டர் போடுறோம். 1 2 3 போடுறோம், ஒரு செயின் போடுறோம். அதே மாதிரி இந்த கேப்பில் ஒரு கிளஸ்டர், இந்த கேப்பில் ஒரு கிளஸ்டர், இந்த கேப்பில் ஒரு கிளஸ்டர், இந்த வி ஸ்டிச்சுக்கு முன்னாடி இங்கே வி போட்டு வந்துருக்கோங்களா, இங்கே ஒரு கிளஸ்டர். மொத்தமாக நம்மளுக்கு இந்த லைனில் எவ்வளோ வரணும், 1 2 3 4 5 வரணும். ஓகேங்களா, அந்த 5 போட்டு வாங்க. பாருங்கள் கரெக்டாக 5 போட்டு வந்தாச்சு. 1 2 3 4 5 போட்டாச்சு. 5 போட்டு ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டு அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது, வி ஸ்டிச் இருக்குது. இங்கே பாருங்கள் இது வி ஸ்டிச்சு தெரியுதுங்களா, இங்கே வி ஸ்டிச் இருக்குது பாருங்கள். இந்த வி ஸ்டிச்சில் நம்ம ஜாயின் கொடுக்கக்கூடாது, அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம ஒர்க்கை ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இந்த சைடு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 வந்திருக்கு. அப்புறம் நம்ம அடுத்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த வி இருக்குது இல்லைங்களா, இந்த வியில் இருந்து இங்கே நம்ம ஒரு வி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஷோல்டர். சரிங்களா, அப்போது இது வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த வியும் நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. இந்த 2 வி அப்படியே விட்டுட்டு இந்த விக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, இந்த விக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த விக்கு பக்கத்தில் இங்கேயும் வியை அப்படியே விட்டுட்டோம். இந்த 2 வி அப்படியே விட்டுட்டோம். விக்கு பக்கத்தில் இருக்கிற செயின் ஸ்டிச்சில் வந்து இங்கே ஒரு செயின் போட்டிருக்கோம். இதில் வந்து எப்பவும் போல் ஒரு கிளஸ்டர் பாருங்கள் பாருங்கள். அப்புறம் ஒரு செயின், இது இங்கே இப்படி வந்துடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். தெரிஞ்சதுங்களா, இப்படி வந்துடணும் நம்மளுக்கு. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பேக்கில் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், பேக்கில் எவ்வளோ வரும், 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே சேர்த்து 11, டோட்டலாக 11 கிளஸ்டர் போடணுங்க. 11 கிளஸ்டர் போட்டு அப்புறம் நம்ம அடுத்த ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் 11 போட்டு இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இந்த வீலேருந்து இந்த வி இருக்கு இல்லைங்களா, இந்த வீலேருந்து இது வரைக்கும் நான் போட்டு வந்தேன். இது பேக் சைடு, அதாவது இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இது ஷோல்டர் ஒரு சைடுக்கு கேப் விட்டாச்சு. அடுத்தது பேக் சைடு போட்டாச்சு. இப்போ இங்கே வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள், அடுத்தது இங்கே ஒரு வி இருக்குது. இந்த வீலேருந்து நம்ம அப்படியே பாருங்கள் இந்த வி வரைக்கும், இங்கே வி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த வி வரைக்கும். அப்போ நம்ம அதை போட்டு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டேன். ஒரு செயின் போட்டு இந்த வீலேருந்து இந்த வி வரைக்கும் ஸ்பேஸ் விட்டாச்சு. விட்டுட்டு இந்த இடத்துல அடுத்த வி ஸ்டிச்சுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்துட்டு ஒரு கிளஸ்டர் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிளஸ்டர் பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் விட்டாச்சு. அப்புறம் ஒரு செயின் போட்டாச்சு. திருப்பி இதில் லைனாக கிளஸ்டர் போடணும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ஸ்வெட்டரு. நீங்கள் வந்து இது கிட்ஸுக்கு போடுறது தான். அளவெல்லாம் இதே. நீங்கள் ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். பெரிய குழந்தைகளுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சின்ன குழந்தைக்கு நான் இப்போ என்ன சைஸ் போட்டிருக்கணும் இதே சைஸ் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம கிட்ஸுக்கு தான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு
கிட்ஸுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இது உங்களுக்கு போடுறதுக்கெலாம் அதிக நாள் ஆகாதுங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கே இந்த மெத்தடு புரிஞ்சிருச்சுன்னா போதும். ஒரு 3 டேஸ் போட்டிங்கன்னா போதும், பழகிரும். அப்புறம் ஒரு 3 டேஸ்லேயே நீங்கள் இந்த ஸ்வெட்டர் வந்து முடிச்சிடலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு செயின் போட்டேன். அடுத்து இந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம 4 போடணுங்க. 3 போடக்கூடாது. இங்கே வந்து நம்ம 4 போடணும். பாருங்கள், இந்த இடத்துல 4 போட்டாச்சு. 4 போட்டு ஒரு செயின் போட்டுறேன். ஒரு 3 செயின்ஸ் போடணும். 3 ஓகேங்களா? 3 இங்கே லாஸ்ட்டில் வரும்போது மட்டும் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் 4 செயின்ஸ் போடணும். பாருங்கள், இப்படி போட்டாச்சு. அது ஒரு 4th செயின். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி 1 2 3 4 5 நல்லா பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 5 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷோல்டர் பாருங்கள், அதாவது இந்த சைடு இங்கே 5 கிளஸ்டர் இருக்கணும். அதே போல் இங்கேயும் 5 கிளஸ்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் இது ஒரு ஷோல்டர், இந்த சைடு ஒரு ஷோல்டர். அப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. அடுத்ததும் ஃபுல்லாக கிளஸ்டர் தான் எல்லா இடத்துலையும். இப்போ வந்து நம்ம இந்த 2 பார்ட்டும் ஒர்க் பண்ண போகிறதே இல்லைங்க. இப்போ இங்கே 4 ஸ்டிச் போடணும். எப்பவுமே பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங் வந்து நம்ம 4 போடணும். 4 போட்டுட்டு, அதாவது ஒரு டைம் 4 போடணும், அடுத்த டைம் வந்து கிளஸ்டர் போடணும். ஓகேங்களா? அதாவது ஒரு டைம் வந்து இந்த கேப் வரும், ஒரு டைம் இந்த ஸ்டிச் வரும். இப்போ அடுத்தது ஒன்றும் இல்லைங்க, இங்கே திருப்பும் போதெல்லாம் 4 போடுங்க. 3 போடக்கூடாது, 4 போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இப்படி லைனாக கிளஸ்டர் தாங்க. அதே நான் ஃபுல் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நேரம் வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கோங்க. எப்படி கிளஸ்டர் போட்டு ஒரு செயின். இனி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே ஆகாதுங்க. அந்த கேப் இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு, இந்த இடம் மட்டும்தான். ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி 4 இது போடுவோம், அடுத்த தடவை 4 போட்டு திருப்புவோம். அவ்வளோதான். அந்த ஒரு இடம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஏன் கிளஸ்டர் ஸ்டிச் வச்சு இந்த ஸ்வெட்டர் சொல்கிறேன்னா, கிளஸ்டர் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு போடுற கொஞ்சம் ரொம்ப நல்ல ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிளஸ்டர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த டைம் வேறு ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது இப்போ இந்த கார்னர் வந்துடுவோம். இப்போ இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டோம் இல்லைங்களா? சேம் இங்கே ஒரு செயின் போடணும். செயின் போட்டு இந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஒரே ஒரு கிளஸ்டர். அவ்வளோதாங்க ஒரு டிஃப்ரென்ஸ். இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு கிளஸ்டர், அந்த கைக்கு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கிளஸ்டர், அப்புறம் ஒரு செயின், அப்புறம் இந்த இடத்துக்கு அப்படியே வந்துடணும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா இந்த ரோ? பாருங்கள், போட்டாச்சு. போட்டு அதே போல் ஒரு செயின் போட்டு எல்லாத்துலேயும் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுறேங்க. போட்டு இந்த இடம் வரும்போது ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு, இங்கே இந்த கேப்பில் ஒரு கிளஸ்டர் ஸ்டிச், இங்கே வந்து செயின்ஸ் வந்து ஒரு 3 செயின்ஸ் போடுறோம். அப்புறம் திருப்புறோம். 3 செயின்ஸ் போட்டு திருப்பிட்டு, 4 செயின்ஸ் போட்டு திருப்புங்க. 4 செயின்ஸ் போட்டு திருப்பிட்டு மறுபடியும் அதே போல் கிளஸ்டர் லைனாக ஒர்க் பண்ணிட்டு வரேங்க. இதே இனிமேல் இந்த ஷோல்டர் ரெண்டும் நம்ம இனி ஒர்க் பண்ண போகிறதே இல்லை. இனி ஃபுல்லாகவே நம்ம இப்படி ஃபுல்லாக இந்த பார்ட்டு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். எந்த பார்ட்டுன்னு பாருங்கள், இப்படி ஃபுல்லாக இனி இந்த உடம்பு பார்ட்டு மட்டும்தான் இப்படியே லைனாக ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த உடம்பு பார்ட்டு மட்டும் இப்படி லைனாக ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் நம்ம வச்சுக்கலாங்க. நான் டோட்டலாக இப்போ இது வந்து இங்கே கவுண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. நான் 7 or 9 போடுறேங்க. 9 போடும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். நான் இது போட்டு முடிச்சுட்டு எவ்வளோ அளவு வேணும்னு சொல்கிறேன். நீங்களும் அதே போல் அவ்வளோ ரோஸ் போட்டுக்கோங்க. நான் 5mm ஹூக் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் இந்த பார்ட்டு நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது வந்து அப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைங்கிறவங்க வந்து முன்னாடி நான் போட்டிருப்பேங்க, இந்த ராம்பர்ஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க, புல்லோவர் எல்லாம் போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த ஷோல்டர் பார்ட் வரைக்கும் கரெக்டாக இதே மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை பாருங்கள். இப்போ நான் இது ஃபுல்லாக கீழே வரைக்கும் எவ்வளோ நம்ம ரோஸ் வேணுமோ அவ்வளோ போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதே போல் தாங்க சுற்றி போட்டு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். டோட்டலாக எவ்வளோ லைன்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இங்கே ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 1 பாருங்கள், இதுதான் ஷோல்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டலாக நான் 10 போட்டிருக்கேன். ஓகேங்களா? 10 போட்டால் போதும். எப்படி உங்களுக்கு இது பண்ணுறது நல்லா தெரியும். 10 போட்டாச்சு. 10 போட்டு வந்துட்டு கடைசியாக
பாருங்கள். இவ்வளோ பெருசு போட்டு வந்தாச்சு. இப்போது கடைசியாக இந்த லைன் முடித்ததையும் ஒரே ஒரு செயின் இப்படி போட்டு அப்படியே ஒர்க்கை திருப்பலாம். ஒர்க்கை அப்படியே திருப்பிட்டு இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் இந்த ஃபஸ்ட்டு ஹோல் ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோச்சே. நல்லா பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஹோல் ஒவ்வொரு நம்ம இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, தெரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் குரோச்சே. நான் 5 mm ஹூக் யூஸ் பண்ணி தாங்க போடுறேன். பாருங்கள், இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் குரோச்சே. இந்த கிளஸ்டர் 3 போட்டிருப்போங்களா, அந்த 3க்குள்ளேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோச்சே. 1 2 3. அப்புறம் அந்த கேப்பில் ஒன்று. ஓகேங்களா? இதே போல் ஃபுல்லாக கடைசி எண்டு வரைக்கும் போட்டு வரணும். பாருங்கள், எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒன்று ஒன்று. இந்த கிளஸ்டர் 3 போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த 3க்குள்ளேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். ப்ளஸ் இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக போட்டுவாங்க. போட்டு வந்து இங்கே இருக்க இந்த கடைசி இந்த வரைக்கும் போடணும். இந்த லைன் ஃபுல்லாக போடணும். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டிச் பேலன்ஸ் இருக்குது. பாருங்கள், கடைசி வரைக்கும் எல்லாம் எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எல்லாமே போடணும். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ கடைசி ஸ்டிச் வரைக்கும் ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பாருங்கள், ஒரு செயின். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம இங்கே இந்த எலாஸ்டிக் மாதிரி பார்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கொடுக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், அதுக்கு வந்துட்டு இந்த ஹூக் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு 5 mm ஹூக் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நான் என்ன ஹூக் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு 3.25 mm ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒரு செயின் போட்டாங்களா, நம்ம இங்கே 8 போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 10 வரைக்கும் கூட போடலாம். அப்புறம் 9 போடலாம். 9 போட்டுட்டு பாருங்கள், 9 போட்டுட்டு அப்படியே இதை இப்படி ஒரு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இல்லை இப்படியே வச்சு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ இந்த செயின் போட்டாங்களா, இந்த செயின் போட்டதையும் அப்படியே திருப்பிட்டு பேக் லூப் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். முதல்ல செயினில் இப்படி மேலே ஒர்க் பண்ணிட்டு வரோம். 8 ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்குனுங்க. பாருங்க, 2 3 4 5 6 7 8. நல்லா பாருங்கள், இந்த 8 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இந்த 8 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எப்படி இது பண்ணுறோன்னு பாருங்கள், ஜாயினிங் எப்படி கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வந்துடுறோம். பேக் லூப்பில் மட்டும் போட்டு வந்துடுறோம். நல்லா பாருங்கள், பேக் லூப்பில் போட்டு வந்துட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இதை விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஏன்னா உங்களுக்கு பேக் லூப்பில் எப்படி போடுறதுன்னு தெரியும், இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த கேப்பில் போய் இப்படி உள்ளே விட்டு எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு செயின் போடணும். செயின் போட்டு இந்த ஒர்க்கை அப்படியே திருப்பி இதோட பேக் லூப் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஒரு செயின் போட்டு திருப்பி இருக்கும். அதனால் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. டோட்டலாக நம்ம 8 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது 8 வரணும். பாருங்கள், நீங்கள் இது ஒரு 4-5 லைன் கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. 1 2 3 4 5 6. நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இந்த கடைசி இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். அது டோட்டலாக பாருங்கள், இன்னும் 2 ஸ்டிச் இருக்குது. 8 வரைக்கும் நம்ம போடணும். ஓகேங்களா? நீங்கள் போடும்போது பாருங்கள், இப்படி இருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டு வரணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் மாறிச்சினாலும் நம்மளுக்கு எல்லாமே மாறிடும். பாருங்கள், எப்படி போடுறதுன்னு மறுபடியும் காமிக்கிறேன். இது வரைக்கும் கொண்டு வந்துடுவோம். இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு பாருங்கள், இது வரைக்கும் கொண்டு வந்துடுவோம். பேக் இது போட்டு டோட்டலாக நம்ம 8 போட்டிருக்கோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 போடணும். பாருங்கள்,
8 போடணும். 8 போட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு, ஏன் இது மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போ ஃபினிஷிங் வந்து இது நல்லா பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்வெட்டர் வந்து அந்த ஸ்வெட்டருக்கோட லுக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்வெட்டரில் மெயின். இங்கே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த பார்டர் ஒர்க் பார்த்தா நீட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்படி கொடுத்தாச்சு. மறுபடியும் அடுத்தது பாருங்கள், இந்த லூப்போட முடிச்சுட்டு அடுத்த லூப்பில் வந்து இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு, ஒரு செயின் போட்டாச்சு. நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்பி பேக் சைட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படி இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இது செயினோடது விட்டுருங்க. ரெண்டாவது இது வந்துட்டோம். அந்த செகண்ட் இதிலேருந்து போடணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. இதே தான் ஹேண்டுக்கும், ஹேண்டோட பார்டர் இதே தான். அதனால தான் நான் இங்கே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே வந்து நான் இது மட்டும் போட்டுருவேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது ஒரு செயின் போடுறோம். இது 8 வரைக்கும் போட்டோம். ஒரு செயின் போடுறோம், திருப்பிட்டு அதே மாதிரி பேக் லூப்பு நல்லா கவுண்ட் பண்ணி, இங்கே பாருங்கள், இங்கே திருப்பின இந்த செயின்லேயும் ஆரம்பிச்சிடாதீங்க. செகண்ட் ஒன்னில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்தும் செகண்ட் ஒன்னில், அங்கேருந்தும் செகண்ட் ஒன்னில். அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் போட முடியும். பாருங்கள், 1 இது கவுண்ட் பண்ணியே போடுங்க. 2 3 4 5 6 7 டோட்டலாக நம்மளுக்கு 8 வரணுங்க. அந்த 8 மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. பாருங்கள், இப்படி பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 பக்கத்தில் 8 எல்லாமே பேக் லூப்பில் தாங்க ஒர்க் பண்ணணும். பாருங்கள், 8 போட்டுறணும். நீங்கள் இதை மட்டும் தயவு செஞ்சு கவுண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பக்கத்து இந்த லூப்பை விட்டுறணும். பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு. பாருங்கள், பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு. அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு செயின் போடணும். செயின் போட்டு திருப்பி நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 இது கரெக்டாக நம்ம போடணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணிங்கனாலும் இது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு கீழையும் மேலேயுமா தெரியும். அதாவது ஒரு ஆர்டரே இல்லாமல், இப்போ இந்த இது நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் வந்து ஒரு இடத்துல ஏறி ஒரு இடத்துல இறங்கி தெரியும். நான் இப்போ கிளாஸ் 4ல் வந்து பேக் லூப் போட சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதே போல் தான் நீங்கள் பேக் லூப்பில் ஈஸியாக போட்டுருவீங்க. பேக் லூப் நம்மளால் ஈஸியாக போட முடியுங்க. ஆனால் அந்த ஜாயினிங் பண்ணுறது தான் கரெக்டாக ஜாயின் பண்ணும். ஏன்னா அது நல்லா ஜாயின் பண்ணலைன்னா ஸ்வெட்டர் வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன். பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. அதில் இருக்கிற மாதிரியே தான் திருப்பி இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்க கவுண்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ஒர்க்குன்னு நினச்சிட்டு போட்டுருவோம். ஆனால் வந்து ஃபினிஷிங்கை வந்து ஃபுல்லாக கெடுத்து விடுறது இதுதாங்க. மேலேயும் கீழேயுமா ஸ்வெட்டர் அசிங்கமாக தெரியும். பாருங்கள், இப்படி 8 இது போட்டாச்சு. 8 இது போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இப்போ இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஒர்க்கு முடியும் போது இது எல்லா லைனும் ஒரே மாதிரி தெரியணுங்க. நம்ம கவுண்ட்டு கம்மியாக போட்டோம்னா இது கோணையுமான தெரியும். ஓகேங்களா? போட்டாச்சுங்க. பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். போட்டு வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்டிச் பாருங்கள், இப்படி நேரம் வச்சு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்டிச்சில் ஆரம்பிச்சிருக்கோம், தெரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்து பாருங்கள், பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விட்டு, ஸ்டிச்சுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், லூப்புன்னு சொல்ல, ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா? பாருங்க, பக்கத்து லூப்பில் வந்து இப்படி விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் விட்டு இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் க்ரூச்சே போட்டு ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பி அப்படியே பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். மறுபடியும் அங்கே ஒரு செயின் போட்டு திருப்பி பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டு அடுத்த இந்த செயினில் வந்து இந்த நம்ம ஒர்க் பண்ண இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட், பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு செயின் போட்டு அப்படியே ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்வெட்டரோட இந்த ப்ராசஸ். சரிங்களா? இப்போ இங்கே ஃபுல்லாக இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் போட்டு வருவோம். இங்கேருந்து இது வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் போட்டு வரணும்.
எண்டு வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் போட்டு வந்துட்டு இந்த இது முடிச்சிடணும். இது வந்து டவுன் இது மட்டும். அதே மாதிரி கைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பார்டர் கொடுக்க போகிறோங்க. உடம்புக்கும் அதுதான். அதனால் நான் இந்த ஒரு இடத்துல சொல்லிவிட்டேன், மற்ற இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஷோல்டர் எப்படி வைக்கிறது நான் சொல்லித்தரேன். பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி கீழே லைனாக வரணும்னு. பாருங்கள், ஒரே மாதிரி லைனாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்வெட்டருக்குள் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஸ்வெட்டர் எப்படி தெரியுது, இது எவ்வளோ பெருசாக தெரியுது, இந்த சுருக்கம் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நேராக வச்சாலும் நம்மளுக்கு வந்து இப்படி சுருக்கி தெரியணும். இந்த மாதிரி போடணும். நீங்கள் போடுறது இப்படி வளவலன்னு ஸ்வெட்டர் மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் அதுக்கு ரொம்ப சின்ன ஹூக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே. நான் இதுக்கு வந்து 5mm ஹூக்கு யூஸ் பண்ணேன், இதுக்கு வந்து 3.5mm ஹூக்கு யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ இதை சுற்றி நம்ம போட்டு வந்தாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், இதை அப்படியே இப்படி திருப்புறோம். திருப்பிட்டு பாருங்கள், இப்படி ஒரு இடம் எடுத்துக்கிறோம். இந்த கார்னர், அதாவது இப்போ இந்த டவுன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லைங்களா, முடித்த பிறகு இந்த கார்னர் எடுத்துக்கிறோம். கார்னர் எடுத்துகிட்டு இது ஒரு பண்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 110 ருபீஸுங்க. இது 110 ருபீஸ் பால் வாங்கினேன். அது வந்து கரெக்டாக இந்த ஸ்வெட்டருக்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வரைக்கும் வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது லாஸ்ட்டு ஸ்டிச்சு. இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் நம்ம இப்போ எந்த சைடு வேணாலும் இப்படி கொடுக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த சைடு இப்படி வச்சு கொடுக்குறேன். இந்த பேக் சைடு இங்கே முடிச்சோம் இல்லைங்களா, முடிச்ச இடத்துலையே இந்த த்ரெட்டை உள்ளே வச்சுக்கிறேன். நான் வந்து 5mm ஹூக் யூஸ் பண்ணி தான் இது சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். அப்புறம் நம்ம அந்த இதுக்கு மட்டும்தான், எலாஸ்டிக்கு மட்டும்தான் சின்ன ஹூக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள், இப்படி எடுத்து கண்டினியூஸாக ஒரு செயின் போடுறேன். அதுக்கு அடுத்தது பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். பாருங்கள், எஸ்சி தான் லைனாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் எஸ்சி போட்டு வரணும். இது வந்து இந்த உடம்போட சுற்று, கீழே சுற்று இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது உடம்போட சுற்று. பாருங்கள், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதுங்க, நீங்கள் எல்லா சைஸ் ஸ்வெட்டரும் நீங்களாக வந்து யோசனை பண்ணி நீங்களாக போடலாம். ஓகேங்களா, நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து அளவோட கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து இதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பெருசாயிரும், இந்த இது முடிக்கிறதுக்கே. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதுங்க, நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஸ்வெட்டர் போட்டுடலாம். அடுத்தது நான் சைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சைஸ் சொல்லும்போது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. இந்த கடைசியிலேருந்து இதில் சிங்கிள் க்ரோஷே போட்டாங்க. இப்போது இங்கே மேலே பார்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்போ இந்த மேலே பார்ட் வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். அப்போ இங்கே சிங்கிள் க்ரோஷே நம்ம எப்படி போடுவோம், இது டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு, இதுவும் டபுள் க்ரோஷே. எல்லாமே இங்கேருந்து நம்மளுக்கு ஃபுல் பார்ட் டபுள் க்ரோஷே தான். அப்போது ஒன்றும் இல்லைங்க, இந்த லாஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் போட்டுட்டு பாருங்கள், இந்த கேப்பில் ஒரு ஸ்டிச்சு, இந்த க்ரோஷே இருக்குது, இந்த லாஸ்ட் ஸ்டிச்சுகளை மட்டும் ரெண்டு, அதாவது ஒரு இதுக்குள்ளே 2 இந்த மாதிரி பாருங்கள், இந்த கேப்பில் 2. அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கு வரும்போது இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே 2, இந்த கேப்பில் 2. ஏன்னா இதெல்லாம் டபுள் க்ரோஷேஸ். நம்ம திருப்புற இடத்துக்கெல்லாம் எதுவும் போட வேண்டாங்க. இப்படி 2 மட்டும் போட்டு வந்தோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். 2 போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். இது வரைக்கும் 2 போட்டு வரணும். நான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன். பாருங்கள், 2 மறுபடியும் இந்த லைன்லேயும் 2. இது ரொம்ப பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 3 to 4 months 6 months வரைக்கும் போடலாங்க இந்த ஸ்வெட்டரு. 1 இயருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுக்கு நல்லா பழகும்போது உங்களுக்கு ஒரு 2-3 நாள் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பழகுங்க. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நாளில் உட்காந்து போட்டுடலாங்க. பாருங்க, எல்லாத்துலேயும் நான் 2 தான் போடுறேன். வேறு சைட்லேயோ எங்கேயும் நான் சென்டரில் எங்கேயும் எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாத்துலேயும் நான் 2 தான் போட்டு வரேன். பாருங்கள், 2 போட்டு மேலே வரைக்கும் நான் கொண்டு வந்துடுறேன். மேலே வரைக்கும் நான் கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இதுதான் நம்ம ஆரம்பத்தில் போட்ட ஸ்டிச்சு. ஆரம்பத்தில் போட்ட 2 இதுலேயும் போட்டாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா, பாருங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இதில் நம்மளுக்கு எதுவும் கோணா எதுவுமே தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும்.
இப்போது இது போட்டு முடிச்சுட்டு இப்போ நெக் பார்ட், இப்போ உடம்பு பார்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே கேப் இருந்துச்சு, ஒன்று போட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கேப் இருக்கிற இடத்துல ஒன்று போடணும், இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல ரெண்டு ரெண்டு போடணும். இப்போ இங்கே நெக் பார்ட் வரும்போது நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஒரு 44 ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு செயின் நம்ம போட்டோம் இல்லைங்களா, 44ல் 43 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிங்கிள் க்ரூஷே போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி மேலே எல்லாத்துலேயும் இப்படி ஒன்று ஒன்று போட்டு போகணும். சரிங்களா, அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இங்கே ஆரம்பித்தது அப்படியே இப்படி வந்து நெக் பார்ட்டில் இங்கெல்லாம் சைடெல்லாம் ரெண்டு ரெண்டு போடணும். இந்த நெக் பார்ட் ஃபுல்லாக ஆல்ரெடி நம்ம செயின்ஸ் போட்டிருக்கோம், அதனால் அந்த செயினுக்குள்ளேயெல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே நம்மளுக்கு நல்லா பார்த்தாவே தெரியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தாவே தெரியும், செயினாக தெரியுதுங்களா. இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு வரணும். ஒன்று ஒன்று போட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இடம் வந்துடுவோம். இந்த இடம் வந்ததையும் இங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு, இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, அதே மாதிரி ரெண்டு ரெண்டு போட்டு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வந்து இதோட ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் இப்போ இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு வந்துட்டு தெரியுதுங்களா. இங்கே ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செயின் தெரியுதுங்களா. இப்படியே போட்டு இங்கே கொண்டு வந்து இது வரைக்கும் கொண்டு வந்து இங்கே போட்டேன். ஓகேங்களா, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம எப்படி போட்டோம் இதே தாங்க சுற்றியும் போட்டு வர போகிறோம். பாருங்கள், அதுக்கு வந்து நான் ஹூக் வந்து இந்த ஹூக் எடுக்க மாட்டேன், இந்த சிங்கிள் குரோஷேவோட இந்த ஹூக்கை ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த ஹூக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன ஹூக் எடுக்கிறேன்னு பாருங்கள், 3.5 mm ஹூக் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து 4 இது போட்டுட்டு 2 அந்த மாதிரியும் எடுக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் எடுக்க வேண்டாங்க. இப்போ இது போட்டாச்சு, ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ வந்துட்டு இப்போ இங்கே வந்து நம்ம எவ்வளோ போட்டோம், 8 போட்டோம். சைடு வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெருசு வேண்டாம், ஒரு 6 போகுது. பாருங்கள், 1 2 3 4 5 6 + 1 7 ஃபஸ்ட்டு டைம் மட்டும் டேர்னிங்க்கு பாருங்கள் போட்டு. அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியும், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நம்ம என்ன இங்கே போடுறோம், பேக் லூப் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். பாருங்கள், இந்த பேக் லூப், இந்த எலாஸ்டிக் இது இருக்கு இல்லைங்களா, அது இன்னொரு மாடலும் போடலாம். நான் இது முடிச்சுட்டு அந்த இன்னொரு மாடல் சொல்லித்தரேன். இப்போ இது நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லிவிட்டு நான் சில பேர் வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேங்க. 1 2 பாருங்க, 1 2 3 4 5. அடுத்தது இன்னொரு செயின் 6. ஓகேங்களா, இப்போ 6th போட்டேன். நான் 6th போட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் இதை விட்டுறணும். செகண்ட் இதில் வந்துட்டு ஒரு என்ன போடணும், செகண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்ததில் பாருங்கள், செகண்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஸ்டிச் வழியாக விடணும். நான் லூப் வழியாக விட்டுட்டேன். உங்களுக்கு லூப்புக்கும் ஸ்டிச்சுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா. லூப்புனா இந்த மாதிரி ஒவ்வொரு செயினை பிரிக்கிறது லூப்பு, ஸ்டிச்சுன்னா இப்படி ஃபுல்லாக உள்ளே விடுறது ஸ்டிச்சு. இப்போ ஸ்டிச்சில் விட்டு தான் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்தது பக்கத்து இதில் விட்டு எடுத்தாச்சு, ஒரு சிங்கிள் க்ரோச்சே, ஒரு செயின். அப்புறம் இந்த பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், பேக் லூப்பில் கரெக்டாக 6 ஒர்க் பண்ணணும். இங்கேருந்து இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1 2 3 4 5 6. அப்போ இங்கே செகண்ட் இதுலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அப்படி கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் ஏதோ ஒரு கவுண்ட் மிஸ் ஆயிடுச்சுனாலும் அந்த ஒர்க் வந்து நல்லா இல்லாமல் ஆயிருங்க. 3 பாருங்கள், 4 3 4 5 6. ஓகேங்களா, 6 எண்ணம் போட்டாச்சு. 6 எண்ணம் போட்டுட்டு ஒரு செயின் ஒரு இப்படி போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பியும் பேக் லூப்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, ஒரு சிங்கிள் குரோச்சே, அதே மாதிரி போட்டு இப்படியே நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுங்கள். இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரியே ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணும். தெரிஞ்சதுங்களா, இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே தான். இப்போ இந்த லைன் முடிக்கிறோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம், அடுத்ததில் சிங்கிள் குரோச்சே போடுறோம், அப்புறம் பேக் லூப் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரோம், ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணுறோம். இங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே தான் இந்த ஸ்வெட்டர் சுற்றியும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இது வரைக்கும் போட்டு வரணும். அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டோன்னா டைம் எடுக்குங்க. நீங்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. ஓகேங்களா, போட்டு வந்து இங்கே வந்து நான் உங்களுக்கு இந்த நேர் வந்துட்டு ஜாயின் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா, இப்போது ஷோல்டர் மட்டும் எப்படி போடணும்னு பாருங்கள். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஷோல்டர் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அடுத்தது ஷோல்டர் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நான் இந்த சைடு ஷோல்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான்.
இப்போ இங்கே ஒரு வி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்கள். வி ஸ்டிச் ஹூக் வந்து இங்கே 5 எடுத்துக்கணும். வி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே த்ரெட்டை இப்படி கொஞ்சமாக விட்டுக்கோங்க. த்ரெட்டை கொஞ்சமாக விட்டுட்டு இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நல்லா பார்த்துக்கோங்க. வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஓகேங்களா. வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்தது இந்த பார்ட்டை பாருங்கள், இங்கே ஒரு வி ஸ்டிச். ஏன்னா வி ஸ்டிச்சை விட்டுட்டு தான் நம்ம உள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இந்த வி ஸ்டிச்சும் இப்போ பாருங்கள், இந்த வி ஸ்டிச்சும், இது வி ஸ்டிச்சு. இந்த வி ஸ்டிச்சுக்குள்ள நல்லா பாருங்கள், எந்த சைடு விடுறேன்னு இப்படி வெளியே இருந்து விடுறேன். விட்டு அதே மாதிரி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதாவது என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன், இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இந்த நூலை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ 2 வி ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டது இது பாருங்கள் எப்படி ஒன்று சேர்ந்துருச்சுன்னு பாருங்கள். நடுவில் இங்கே ஒரு கேப் வந்து ஒன்று சேர்ந்துடும், சரிங்களா. இப்போ இந்த கேப் வந்து பெருசாக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் த்ரெட் விட்டுருக்கேன். இது கடைசியாக இது ரெண்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டோம்னா இந்த கேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப, ஏன்னா இந்த கேப்புக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த கேப் சின்னதாக இருக்கும், இந்த கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் உள்ள த்ரெட் விடுங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த வி ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இந்த வி ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இந்த வி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் உள்ள கேப் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டு இங்கே 3 1 2 3 அப்புறம் நம்ம எப்பவும் போல் ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் பாருங்கள். ஒரு கிளஸ்டர் ஸ்டிச், அதாவது 3 செயின் போட்டோம். அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. அடுத்த கேப் அப்புறம் செயின் 1 போடாமல் போடாதீங்க. செயின் 1 அடுத்ததில் வந்து ஒரு கிளஸ்டர் பாருங்க. செயின் 1 அது அடுத்ததில் ஒரு கிளஸ்டர். செயின் 1. இந்த கிளஸ்டர் எதுக்கு நான் உங்களை போட சொல்கிறேன்னா, திருப்பி கிளஸ்டர் போடுங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த கிளஸ்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் க்ரூஷே வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்போ நீங்கள் டபுள் க்ரூஷே ஸ்டிச்சஸ் எது போட்டாலும் ஸ்பீடாக போடலாம். பாருங்கள், 1 2 3 ஒரு செயின், 1 2 1 2 3 ஒரு செயின், 1 2 3. அது ஸ்பீடாக போடும்போது இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. அது போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். 3 அப்புறம் ஒரு செயின், மறுபடியும் அடுத்த கேப்பில் 1 2 3 ஒரு செயின். இந்த கேப், இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு கேப் வருங்க, அந்த கேப்பை சுற்றியும் போட்டே வரணும். பாருங்கள், இந்த கைக்கு இது கேப் எப்படியே சுற்றி போட்டு வரணும். ஒரு செயின் போட்டோம், 1 2 3 ஒரு செயின். பாருங்கள், அடுத்தது இந்த கேப் கிட்ட இந்த வி ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. 1 2 3 ஒரு செயின். இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நம்ம எங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோம்னு பாருங்கள். அடுத்தது இந்த 3 செயின் போட்டிருக்கோங்களா பாருங்கள், இந்த 3 செயின் போட்டிருக்கோமா அதுக்கு நேராக வந்துடும். வந்துட்டு இந்த 3 1 2 3 அந்த தேர்டு செயினில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கைக்கு மட்டும் எங்கே ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த தேர்டு செயின் அங்கே மேலேயில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல் தாங்க சுற்றியும் பாருங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஜாயிண்ட் இது போடலை, கைக்கு தான் ஜாயின் போடுறீங்க. எதில் ஜாயிண்ட் எதில் போடுறேன்னு பாருங்கள். 1 2 3 நல்லா பாருங்கள். 1 2 3 தேர்ட் செயின் இருக்குங்களா, தேர்டு செயினில் இப்படி பார்த்தோம் சைடில் விட்டிங்கனாவே தெரியும் 2 இது இருக்கும். அந்த வழியாக இப்படி இழுத்து இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள், ஜாயிண்ட் ஆயாச்சு. ஜாயிண்ட் ஆனதையும் அப்படியே நீங்கள் செயின்ஸ் போடக்கூடாதுங்க. பக்கத்து இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்குள்ளே இருந்து 1 2 3 அப்புறம் ஒரு கிளஸ்டர். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் ஒரு செயின். இதே மாதிரி இந்த அப்படியே இந்த கைக்கு இப்படி சுற்றி ஒர்க் பண்ணணும். சுற்றி இப்படி ஒர்க் பண்ணிட்டு வரணும். இங்கே வரும்போது நான் இன்னொரு தடவை ஜாயிண்ட் எப்படி வர்றதுன்னு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கேயும் விடுறதுக்கு கேப்பெல்லாம் இல்லைங்க, முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போ இங்கே வருங்க 1 2 3 நல்லா தெரியுதுங்களா? 1 2 3 இப்படி நேராக செயினாக தெரியுதுங்களா? அப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது மட்டும் இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த செயினோட கேப்பில் இப்படி விட்டிங்கன்னா பாருங்கள், விட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 இது தெரியும். ஓகேங்களா? 2 இது தெரியுதுங்களா? இதில் போய் இப்படி விட்டு ஸ்லிப் ஸ்டிச்
ஓகேங்களா. அப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது இந்த நேரம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கேப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதனால் இப்போ செயின் இதுக்குள்ளே விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அப்போ நம்மளுக்கு அடுத்தது இன்னும் 2 ஸ்டிச் இருக்குது, அதுக்கு அடுத்ததுக்கு தான் நம்ம கொண்டு வரணும். அதனால் இதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதே மாதிரி இதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதே மாதிரி இந்த கேப்பில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இந்த கேப்லேருந்து 3 செயின்ஸ் போட்டு எப்பவும் போல் ஆரம்பிச்சுக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஷோல்டருக்கு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதுவும் கிடையாது. இந்த சர்க்கிள் வந்து இப்படியே போட்டே வரணுங்க. இது எவ்வளோ போட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பாடி பார்ட்டுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம். இப்போ பாடி பார்ட்டு போட ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இந்த ஷோல்டர் பிரித்தோம் இல்லைங்களா, இந்த ஷோல்டர் வந்து நம்ம பிரித்தோம். ஷோல்டர் பிரிச்சுட்டு பாடி பார்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து ஷோல்டர் கவுண்ட் வச்சுக்கோங்க. இப்போ பாடி பார்ட்டு 1 2 3 4 5 6 7 8 சரிங்க, இங்கேருந்து வரணும். இது ஷோல்டர் பிரிச்சிருக்கோம். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 + 1 10, டோட்டலாக நம்ம 10 போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஷோல்டருக்கும் பாருங்கள், ஷோல்டருக்கும் அதே போல் தான் 10 போடணும். பாருங்கள், இங்கேருந்து கவுண்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த மாதிரி 10 போடணும். ஓகேங்களா. பாருங்கள், அதே போல் இங்கே 10 கொண்டு வந்துடணும் கைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஸ்வெட்டர் இது வந்து நம்ம மடிக்கும் போது பாருங்கள், இது இருக்குங்களா, இப்போ மடிக்கும் போது பாருங்கள், இந்த பார்ட்டும் இந்த இது ஒரே அளவுக்கு இருக்கணும். தெரியுதுங்களா. மடிக்கும் போது இந்த ஸ்வெட்டரோட டவுன் பார்ட்டும் கை பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த அளவு கொண்டு வரணுங்க. அப்புறம் நான் இது வந்து டோட்டலாக 10 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டேன். 10 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரூச்சே போட்டோமா, அதே போல் எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரூச்சே போடணும். அதுக்கப்புறமா இது எப்பவும் போல் இந்த ஸ்டிச்சு ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. இது நீங்கள் பண்ணிடுவீங்க பாருங்கள். இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே போல் தான் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரூச்சே போட்டு அப்படியே டோட்டலாக இதுக்கு 8 வச்சுருக்கேன், இங்கேயும் 8 மட்டும் தாங்க வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஷோல்டர் பார்ட் ஒர்க் பண்ண தெரியும். ஷோல்டர் பார்ட் முடிச்சுருங்க. பாருங்கள், நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இப்படி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு, இப்படி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த சைடு வந்து நம்ம இது வந்து பட்டன் ஸ்வெட்டர், இது சட்டை மாதிரி டிசைனில் போடுற ஸ்வெட்டர் தானுங்களா, அதனால் நம்ம வந்து பட்டன் வைக்கணும். இங்கே வந்து நான் வந்து 3 பட்டன்ஸ் வைக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் வரும். இங்கே வந்துட்டு நம்ம 3 பட்டன்ஸ் வைக்கணும். அந்த 3 பட்டன்ஸ் எங்கெங்கே வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள், அந்த இடம் வரும்போது கரெக்டாக அந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச் மார்க்கர் வரும்போது அந்த பட்டனுக்கு உண்டான ஸ்பேஸ் விடணும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கர் வரும்போது நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டு வந்துட்டேன். இப்போது இங்கே வந்ததையும் நம்ம பட்டனுக்கு உண்டான ஸ்பேஸ் வைக்கணும். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இதை எடுத்துகிட்டு நம்ம பட்டன் என்ன சைஸ் வைக்கிறோமோ அந்த சைஸுக்கு, நான் வந்து சின்ன பட்டன் தான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம எந்த மாதிரி பட்டன் வைக்கிறோமோ அந்த மாதிரி சைஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் போதும். பாருங்கள், நான் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். அடுத்ததில் வரேன் வந்துட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு எப்பவும் போல் இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு நான் வந்து ரொம்ப சின்ன பட்டன் தான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மொத்தமாக 6 இருக்குங்களா. பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்குங்களா. இதில் ஃபஸ்ட்டு 2ல் நான் சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது நான் ரொம்ப சின்ன பட்டன் தான் வைக்க போகிறேன். அதனால நான் 1 மட்டும் போட்டுக்கிறேன். 1 மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த 2 ஸ்பேஸை விடுறேன். விட்டுட்டு அதுக்கு அதாவது ஒரு செயின் போடுறேன், இந்த 2 இடத்த விடுறேன். ரொம்ப சின்ன பட்டன். பெரிய பட்டன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இஷ்டம் தாங்க. பெரிய பட்டன்னா அந்த ஹோல்குள்ளே பட்டன் போய் வரணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப சின்ன பட்டனுங்கிறங்காட்டிக்கு நான் இந்த 2 இதை விட்டுட்டு அப்புறம் அடுத்ததில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதுக்கு அடுத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா. அப்புறம் ஒரு செயின் பாருங்கள் போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பியாச்சு. புரிஞ்சுதுங்களா. நம்ம பட்டனுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரம் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். பெரிய பட்டன்னா பெரிய ஸ்பேஸாக விடுங்க. பெரிய பட்டன்னா ஒரு 2 செயின் போடுங்க. இந்த செயின் போடுறது தாங்க கவுண்ட்டு. இந்த செயின் போட்டு நம்ம இந்த இடத்த விடுறோம் இல்லைங்களா, இதுதான் கவுண்ட்டு. பாருங்கள், நான் இவ்வளோ பெருசு விட்டுருக்கேன். போதும். அது வந்து ரொம்ப சின்ன பட்டன் தான். நம்ம பெருசாக விட்டோம்னா கலண்டு வந்துடும். அதனால் இந்த இது போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய பட்டனாக இருந்தால் இங்கே 3வது செயின் ஒரு செயின் விட்டுருங்க. ஒரு ஸ்டிச்சஸ் இன்னும் நான் இப்போ 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய பட்டன்னா 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வந்து 2 செயின் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த பட்டன் உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பட்டன் இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் நார்மலாக நம்ம எப்பவும் போல தான், எப்பவும் போல் அதேமாதிரி ஒரு செயின் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. அதே மாதிரி 6 ஸ்டிச்சஸ் தான் வரணும், அதிகமாக வரக்கூடாது. 1 2 பார்த்தீங்கன்னா அடுத்ததில் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது 2 ஸ்டிச்சுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்ருக்கோம். அப்போ 2 3
4, அதாவது நம்ம கீழே வந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் விடுறோமோ அந்த விட்ட ஸ்டிச்சுக்கு அளவாக அங்கே செயின் போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. போட்டு இங்கே எப்பவும் போல் இதில் நம்மளுக்கு 6 இருக்கணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 அந்த 6 போட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம ஒர்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியது தான். டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பட்டன்ஸ் வேணாலும் வைக்கலாங்க. உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து நிறைய வைக்கணும்னு இஷ்டப்படுறவங்க நிறைய வைங்க. பாருங்கள், நான் வந்து டோட்டலாக 3 பட்டன்ஸ் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த 3 பட்டன்ஸுக்கு தான் விட்டுருக்கேன். இந்த 3 பட்டன்ஸ் வைக்க போகிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு இந்த மாதிரி தாங்க ஹோல் வரும். முடிச்சுட்டு இந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக இந்த நேர் வச்சு பார்க்கணும். இது இப்படி இந்த ஸ்வெட்டர் வந்து இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு இங்கே வந்து பட்டன் வருதா, அப்போ அந்த பட்டனுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கா, அப்போ இந்த நேரம் நம்ம பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பட்டன் ஸ்டிச் பண்ணுறதும் இந்த ஸ்வெட்டர் இந்த கலர் பண்ணிகிட்டு இருக்கோமா இதே யானை எடுத்து கொஞ்சமாக பிரித்து வச்சு பட்டன் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ அதே போல் நான் கையும் முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஷோல்டர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த முடித்த பிறகு இப்போ இங்கே கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு கடைசியாக ஊசி நூல் வச்சு இந்த 2 ஸ்டிச்சுக்குள்ளே கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த 2 ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஸ்வெட்டரே ஈஸியான ஒர்க் தாங்க. பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்வெட்டர் நான் முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 1 இயர் பேபி வரைக்கும் போடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இந்த நேரம் சும்மா ஏதாவது ஒரு டிசைன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கே என்ன தோணுதோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இது சும்மா இது கிளாஸ் எல்லாம் போடலாங்க. சும்மா ஒரு டெடி மாதிரி சின்னதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அவ்வளோதான். 3 பட்டன் வச்சுருக்கேன். கை பாருங்கள், கரெக்டாக இந்த ட்ரெஸ்ஸோட அளவு கை இருக்குது. பாருங்கள், ஷோல்டர் வந்து இப்படி தான் வைக்கணும். கை வந்து இந்த அளவுக்கு வைக்கணும். பாருங்கள், இது சுற்றி வந்து இது போட்டு வந்திருக்கேன். நான் இது எல்லாமே பேக் லூப் தான். இங்கே தெரியுதுங்களா? இது ஃபுல்லாமே பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்டரும் பேக் லூப் தான். ஸ்வெட்டருக்கும் பார்டருக்கும் உள்ள இது பார்த்திங்களா? இது வந்து இப்படி வந்து இப்படி கர்வ் மாதிரி வளைஞ்சிருக்கணும். தெரியுதுங்களா? இங்கே இப்படியே வந்து இங்கே கர்வ் மாதிரி இது வளைஞ்சிருக்கணும். இது வந்து சுருங்கி தெரியணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கைக்கும் இங்கே வந்து பெருசாக வரணும். இந்த இடம் வரும்போது சின்னதாக தெரியணும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுங்களா? பாருங்கள், இதில் எங்காவது நம்மளுக்கு பிசுறு இருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். நீட்டாக இருக்கணும் நம்ம ஒர்க்கு. பாருங்கள், பேக் சைட் பாருங்கள், தெரியுதுங்களா? இது காலர் மாதிரி இருக்குது. இது பேக் சைடு, இது வந்து பார்டரு. பாருங்கள், இது இந்த ஸ்டிச்சஸ் போட்டு எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்வெட்டரு வேறு ஸ்டிச்சஸ் போடும்போது இதை விட திக்னஸாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஹோலாக இருக்குது அப்படிங்கிற இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஹோலாக தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹீட்டு தரக்கூடியது. அதனால் நீங்கள் கார்டிகன் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாவே போதும். ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் நல்லா குளிர் தாங்குங்க. இது பாருங்கள், குழந்தைகளுக்கு இது போட்டாவே ரொம்ப ஹீட்டும் வந்துடும். பாருங்கள், இது வந்து நான் வந்து அந்த 110 ருபீஸ் பண்டில் சொன்னேன் இல்லைங்களா? அதில் கரெக்டாக ஒரு பண்டில் பிடிச்சிருக்குங்க. நீங்கள் வந்து 2 எண்ணம் வாங்க. சப்போஸ் 2 பண்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வெட்டர் செய்யலாம். ப்ளஸ் ஒரு கேப்பு ப்ளஸ் சாக்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 எண்ணம் வாங்கினீங்கன்னா செய்யலாம். நீங்கள் வேறு கலர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2லேயும் ஒவ்வொரு கலர் வாங்கிட்டிங்கனாலும் அந்த மாதிரி செய்யலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து 1 வயசு குழந்தை வரைக்கும் போடலாம். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். 1 வயசு குழந்தை வரைக்கும் இது போடலாம். ஓகேங்களா? பட்டன்ஸ் எல்லாம் பாருங்கள், 3 பட்டன்ஸாக வச்சுருக்கேன். இது 1 வயசு குழந்தை வரைக்கும் போடலாம். லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போது இது வந்து ஒரு பாய் பேபிக்குன்னா இந்த மாதிரி பிளெயின் சாலிட் கலர்ஸ் ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணி போடுங்க. சப்போஸ் பெண் குழந்தைகளுக்கு போடுறீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேபி வரைக்கும் போடலாம். ஓகேங்களா? இது வந்து அந்த மாதிரி கலரில் கொடுத்து போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா நான் கலர் செலக்ட் பண்ணலங்க. இது வந்து நான் முன்னாடி வாங்கின இந்த 10 ரூபாய் இதுதான் ஃபுல்லாக வந்துட்டு 110 ருபீஸ் பால் வந்து இதுதான் 110 ருபீஸ். அந்த த்ரெட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 10 ருபீஸ் பால்ஸ் தாங்க. இது வந்து அப்பப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் போட வாங்கினதெல்லாம் பேலன்ஸ் இருந்ததை வச்சு இது போட்டிருக்கேன். பாருங்கள், 4 கலர் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கார்டிகன் விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து 2 இயர் பேபி போடுற மாதிரி. இது வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் போடுறதுனா நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் வாங்கி நல்லா மேட்ச் அண்ட் மிக்ஸ்டாக வந்து நிறைய கலர் யூஸ் பண்ணி போடுங்க. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 கலர்ஸ் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் வச்சு இது யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கும் கை பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. இதுக்கு நான் டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் வைக்கலைங்க. பாருங்கள், நான் எதுக்கும் சாக்ஸும் இதெல்லாம் போடலைங்க. இதுக்கு வந்து த்ரெட்ஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு. பாருங்கள், இதே வந்து கீழே 2 கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா சில கலர்ஸ் வந்து எனக்கு பத்தலை.
ஆனால் பார்க்குறக்கு ஒரே மாதிரி லைட் ஷேட்ஸாக டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற நூலெல்லாம் வச்சு வேறு ஏதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸாகவே பண்ணணும்னா இப்படி பண்ணலாங்க. பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் காசு கம்மியாக, அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறத ஒரு இதாக இது வந்துட்டு இப்போ நான் இந்த கார்டிகன் பார்த்திங்கன்னா, இது இந்த ஸ்வெட்டர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாக்ஸு கேப்பு எல்லாம் செட்டாக போடுவேன். சில டைம் அப்படி செட்டாக போடலின்னா இதை தனியாக இதை மட்டும் நான் சேல்ஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக 400 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. கேப்பு இதெல்லாம் சேர்த்துனா 600 ருபீஸு. அப்படி கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாங்கன்னா இது 50 ருபீஸ் கம்மி பண்ணி தருவாங்க. அப்போ 350. அப்போ நம்மளுக்கு வந்து 150 த்ரெட்டுக்கு ஹூக்கு இதெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு 200 ருபீஸ் கிடைக்கும். ஆனால் இது வந்து நம்ம 1 டேயில் போடணும். 1 டேயில் போட்டோம்னா தான் இது நம்மளுக்கு பெனிஃபிட்டுங்க. நிறைய நாள் வச்சு போடக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடும்போது ஒரு 3 டேஸ்லாம் ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பாருங்கள், இதுவும் நான் இந்த 2 இதுவும் போட்டிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணது. உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு இது காமிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்காக இப்போ ஒர்க் பண்ணது. இது பாருங்கள், இது ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தது. இன்னும் இது சேல்ஸுக்கெல்லாம் வைக்கலை. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் கொடுத்துருக்குற சைஸே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சைஸ் எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 1 வயசு குழந்தை வரைக்கும் போடலாம். பாருங்கள், அதுக்கு இதுக்கு 2 பின்னல் ஜாஸ்தி ஆகும்போது இவ்வளோ ஹைட் வருது. நான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து எப்படி பின்னல் போடணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் தரேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 இது போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போடுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.